இந்த சின்ன விஷயத்துக்காக எதுக்காக இவ்வளவு பிரச்சனை பண்ற? இது சின்ன விஷயமா? இது ஓ லைஃப் மட்டும் இல்ல. உன்னை நம்பி நானும் பாப்பாவும் இருக்கோம். நீ ஊருக்கே பங்கு கொடுப்பேனா எப்படி? நாளைக்கு என்ன நாங்க நடு ரோட்ல நிக்கிறதா? What the hell are you talking? எனக்குள்ள இருக்கிற இந்த குவாலிட்டியை பார்த்ததுன என்ன கல்யாணம் பண்ணிருக்க? இப்பயே செட் ஆகாதுங்கற. மார்னது நீயா நானா? நான் தான் சிவராம். நான் இல்ல. கல்யாணம் பண்ணிக்கிட்டா எல்லாரும் மாற வேண்டியதுதான். உன்னோடது சுயநலம். நீ சுயநலங்கற, நான் அத செக்யூரிட்டிங்கற. நாளைக்கு ஏன் நிலைமை என்ன ஆகுறது? ஃபர்ஸ்ட் டைம் உன் கூட பேசுறதுக்கு எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. சிவராம் அவனா? அங்க இருக்கான், போய் பாரு. அடி பலமா பட்ட மாதிரி இருக்கு. ஆமா சார், பிளட் லாஸ் நிறைய இருக்கு. எங்க நடந்துச்சு? ராஜேந்திர நகர் சார். சர்வேலன்ஸ் கேமரா கூட இல்லையா? ட்ரங்க் அண்ட் டிரைவா? ரொம்ப பலமா அடிச்சிருக்க. நான் ஆக்சிடென்ட் பண்ணனா? கண்ணு முன்னாடி அடிபட்டு இருந்தாரு, ஹெல்ப் பண்ண வந்தேன், அவ்வளவுதான். ஆக்சிடென்ட் பண்ற ஒவ்வொருத்தனும் இப்படிதான் சொல்லுவான். பண்ணல சார். ஏய், ஸ்டேஷனுக்கு வாடா. சார் சார் நான் சொல்றது கேளுங்க சார். நான் பண்ணல சார், எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு சிவராம், நல்லதுக்கும் கெட்டதுக்கும். எங்க அப்பா அன்னைக்கு சொன்னது எனக்கு இப்பதான் புரியுது. நீ குடும்பம் நடத்துறதுக்கு அன்ஃபிட் ஆனவன். எல்லா பொண்டாட்டியும் புருஷன்கிட்ட என்ன எதிர்பார்ப்பாங்க? செக்யூரிட்டி, லைஃபுக்கு ஒரு கேரண்டி. நீ இப்படி இருந்தேன்னா என்ன கொடுப்ப சொல்லு? அதனால ஃபைனலா சொல்றேன், எங்களுக்காக இவங்க எல்லாரையும் விடுறியா இல்ல அவங்களுக்காக எங்களை விடுறியா? நீயோ யோசிச்சுக்கோ. நாளைக்கு காலையிலக்குள்ள முடிவு சொல்லு. என்ன டிசைட் பண்ண? இப்ப என்ன பண்ண சொல்ற? நீ உன் முடிவை மாத்திக்க மாட்டாதானே? அது பிறக்கும் போதே வந்த குவாலிட்டி வேதா, மாத்தினாலும் மாறாது. என்ன பண்ற? உனக்கு உன்னோட டிசிஷன், எனக்கு என்னோட டிசிஷன். இது என்னோட தப்புங்கற மாதிரி பேசுற? இல்லையா? ஒரு தடவை இல்ல, ரெண்டாவது தடவை இல்ல, ஒவ்வொரு தடவையும் இதேதான். அட்லீஸ்ட் குழந்தைய பத்தியாவது யோசி. அதனாலதான் போறேன். நீ ஒரு நல்ல மனுஷன் சிவராம், ஆனா குடும்பத்தை மேனேஜ் பண்ண தெரியல. நல்ல மனுஷன் சிவராம், ஆனா குடும்பத்தை மேனேஜ் பண்ண தெரியல. நீ ஒரு நல்ல மனுஷன் சிவராம், ஆனா குடும்பத்தை மேனேஜ் பண்ண தெரியல.
இங்க மனுஷனா வாழறத விட நல்லவனா வாழறது தான் கஷ்டம். இந்த மொத்த உலகமும் சுயநலத்தால நிறைஞ்சிருக்கு. I lost my money. I lost my happiness. அப்பவே டிசைட் பண்ணிட்டேன், நான் இந்த சுயநலமான உலகத்துக்கு ஏத்தவன் இல்லைன்னு. இதுக்கும் வேதாக்கும் என்ன சம்பந்தம்? வெளியாளுங்க எல்லாரும் எனக்குள்ள பயத்தை வளர்த்தாங்க. என் பொண்டாட்டி என்னுடைய பயத்தை பலவீனமாக்கிட்டா. இங்க வாழ்றவங்க எல்லாரும் அட்டைப்பூச்சி மாதிரி அடுத்தவங்க மேல ஒட்டிக்கிட்டு ரத்தத்தை உறிஞ்சி எடுத்துருவாங்க. தப்பு உன்னோடது. எஸ், 100% உன்னோட தான். ஆமாண்டா, நீ அவங்கள மாதிரி ஒருத்தன் தானே. அதனாலதான் இந்த தப்பு உனக்கு புரியல. நீ புரியாம பேசுற. ஆ? நான் என்ன தெரியாம பேசிக்கிட்டு இருக்கேன்? சத்தமா கத்தாத. ஏன் கத்தக்கூடாது? ஏன் என் வீட்டுக்கு வந்து என்ன தப்புங்கிற? நீ குடி போதையில பேசிட்டு இருக்க சிவராம். ஆமாண்டா, குடிச்சிருக்க, என்ன வேணாலும் பண்ணுவேன். மாமனே வெளியே போடா. என்னடா பாக்குற? வெளியே போடா. நேற்று வரைக்கும் இவன் முட்டாள் தான் நினச்சேன். ஆனால் இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, இவன் பெரிய ஏமாளி. இவன் என்ன பண்ணுறான்னு அவனுக்கே புரியல. இது எப்படி பாசிபிள்? இவன் குடிச்ச சரக்குலாம் எங்கே போச்சு? எதுக்காக வெளியே போகிறேன்? நான் இங்கே தான் இருக்கேன். எங்கே சுற்றி தேடிட்டு இருக்க? இங்கே பாரு, அந்த பக்கம் இல்லை இந்த பக்கம். கரெக்டாக தான் பார்க்குற. நான் தான் நேரம் பேசுகிறேன். என்ன இப்படி பயந்து போகிற? தினமும் பார்த்துட்டு தானே இருப்ப. அட என்ன இவன் இந்த பக்கம் வரான்? ஒரு வேளை உட்கார போறானா? டே வானா, உட்காராத, செத்துருவேன். ஐயோ, நல்ல வேலை தப்பிச்சண்டா சாமி. அட எதுக்காக நீ அப்படி பயப்படுற? அவன் ஒரு இறகு தான், லைட் வெயிட் தானே. லைட் வெயிட்டு தான் எனக்கு தெரியும். நான் சாகிறதுக்கு அது போதாதா? ஆமா, ஒரு செகண்ட்ல தப்பிச்சண்டா. என்னண்ணே இவன் ஏதோ பார்க்குற மாதிரி பார்க்குறான். என்ன நடக்குதுன்னே அவனுக்கு புரியலல்ல. என்ன நீங்க பேசுறீங்க? எனக்கு வேற அது கேக்குது. இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? லக்ஷ்மி கணபதி மூவிஸ் வழங்கும் இளவரசி அறை 1 2 3 4 5 6 7 8. செவத்துல உட்காந்து படம் நல்லா தான் பாக்குற. கொஞ்சம் அவனை மூச்சு வாங்க விடு, கன்ஃபியூஸ் பண்ணாத. நாங்கள் எதுக்கு சொல்லணும்? ஒரு ரூம்குள்ளே போய் பாரு.